ஒரே கோவிலில் பெருமாளையும் சிவபெருமானையும் பிரம்மாவையும் தரிசிக்க முடியும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? உலகில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் படைப்புக் கடவுளான பிரம்மா, காத்தருளும் மகாவிஷ்ணு, சம்ஹார மூர்த்தியான சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கும் கோவில்கள் மிகவும் அரிது. அந்த அரிய பாக்கியம் கிடைக்கும் திவ்ய தேசம்தான் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள உத்தமர் கோவில். ஆனால் இந்த கோவில் ஏன் உருவானது? ஏன் மும்மூர்த்திகள் ஒரே இடத்தில் எழுந்தருளினர்? இதன் பின்னால் இருக்கும் வரலாறு வெறும் புராணக் கதை அல்ல. பணிவு, பக்தி, இறையருள் ஆகிய மூன்றையும் உணர்த்தும் ஆழமான ஆன்மீகச் செய்தி இதில் மறைந்துள்ளது. இன்று நமது 108 திவ்ய தேச பயணத்தின் 3வது அத்தியாயத்தில் பலருக்கு தெரியாத உத்தமர் கோவிலின் வரலாறு, அதன் தனிச்சிறப்புகள், ஆழ்வார்கள் போற்றிய பெருமைகள் மற்றும் இன்றும் பக்தர்களை வியக்க வைக்கும் அரிய தகவல்களை பார்க்கப் போகிறோம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் பயணம் செய்தவுடன் நகரத்தின் பரபரப்பு மெதுவாக மறைந்து ஒரு அமைதியான ஆன்மீக உலகம் நம்மை வரவேற்கிறது. தொலைவில் உயரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுரம், பழமையான மதில்கள், காலத்தை வென்று நிற்கும் கற்கள் ஒவ்வொன்றும் இந்த தலத்தின் தொன்மையை அமைதியாகச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. கோவிலுக்குள் நுழையும் தருணத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது. இது ஒரு சாதாரண பெருமாள் கோவில் அல்ல என்பது சில நொடிகளில் புரிந்துவிடுகிறது. ஏனெனில் இங்கு ஒவ்வொரு சன்னதிக்கும் பின்னால் ஒரு புராணம் இருக்கிறது. ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. பொதுவாக ஒரு பெருமாள் கோவிலில் பெருமாளையும், ஒரு சிவன் கோவிலில் சிவபெருமானையும் தரிசிப்பது வழக்கம். ஆனால் உத்தமர் கோவிலில் பெருமாள், சிவபெருமான், பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இதை பார்த்தவுடன் பல பக்தர்களின் மனதில் ஒரே கேள்வி எழுகிறது. ஏன்? அந்த ஏன் என்ற கேள்விக்கான பதில்தான் இந்த தலத்தின் இதயம். அதற்காக நாம் காலத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி திருப்ப வேண்டும். தலபுராணத்தின்படி ஒரு காலத்தில் படைப்புத் தொழிலில் இருந்த பிரம்மாவுக்கும் அவரது துணைவியான சரஸ்வதி தேவிக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சம்பவம் பல நிகழ்வுகளுக்கு காரணமானது. அதன் தொடர்ச்சியாக பிரம்மா மகாவிஷ்ணுவின் அருளை பெற கடுமையான தவம் மேற்கொண்டார். அவர் தவம் செய்த புனித இடமே இன்று உத்தமர் கோவில் என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. நாட்கள் கடந்தன. பிரம்மாவின் தவம் மேலும் மேலும் தீவிரமானது. இறுதியில் மகாவிஷ்ணு அவரது முன்காட்சி தந்து அருள் புரிந்தார். அந்த அருளால் பிரம்மாவின் துயரம் நீங்கியது என்றும், அதனால் இத்தலத்தில் பிரம்மாவிற்கும் தனிச்சன்னதி அமைந்தது என்றும் சிவபுராணம் கூறுகிறது. ஆனால் இதுவே முழு கதையல்ல. இந்த கோவிலை உலகிலேயே தனித்துவமான திவ்ய தேசமாக மாற்றிய சம்பவம் இன்னும் நடக்கவில்லை. சிவபெருமான் ஏன் இங்கு வந்தார்? அவருக்கும் இந்த தலத்திற்கும் என்ன தொடர்பு? அந்த ஆச்சரியமான வரலாற்றை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு கோயில் உருவாகுவதற்கு ஒரு அரசன் காரணமாக இருக்கலாம், ஒரு முனிவர் காரணமாக இருக்கலாம். ஆனால் உத்தமர் கோவில் உருவானதற்கு காரணம் ஒரு சாபம் என்று சொன்னால் நம்புவீர்களா? புராண காலம் உலகை படைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தவர் பிரம்மா. ஞானத்தின் வடிவமான சரஸ்வதி தேவியுடன் அவர் உலக நலனுக்காக பல யாகங்களை நடத்தி வந்தார். ஆனால் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் பிரம்மாவின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. தலபுராணத்தின்படி ஒரு யாகத்தின் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரம்மா தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிகழ்வு அவரை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. எல்லா உலகங்களையும் படைக்கும் நான் இன்று ஏன் இந்த நிலைக்கு வந்தேன் என்ற கேள்வி அவரை வாட்டியது. அப்போது அவருக்கு புரிந்தது ஒரு உண்மை. அறிவு இருந்தாலும் அகந்தை இருக்கக்கூடாது. அதிகாரம் இருந்தாலும் பணிவு இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு மகாவிஷ்ணுவின் திருவடிகளை நாட முடிவு செய்தார். அமைதியான ஒரு புனித தலத்தை தேர்ந்தெடுத்து பிரம்மா கடுமையான தவத்தில் அமர்ந்தார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அவரது தவம் இன்னும் தீவிரமானது. மழை பெய்தது, வெயில் சுட்டது. ஆனால் பிரம்மாவின் மனம் மட்டும் இறைவனின் திருவடிகளை விட்டு விலகவில்லை. இறுதியில் மகாவிஷ்ணு அவரது பக்தியில் மகிழ்ந்து நேரில் காட்சி தந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது. பிரம்மா தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். கருணை வடிவமான பெருமாள் அவரை அருளால் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இந்த தலத்தில் பெருமாள் புருஷோத்தமன் என்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார். எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் என்பதே அந்த பெயரின் பொருள். இந்தியாவில் பிரம்மாவுக்கு தனிச்சன்னதி உள்ள கோவில்கள் மிகவும் குறைவு. ஆனால் உத்தமர் கோவிலில் பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் தனியாக அருள் பாலிப்பது இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது. அதனால்தான் கல்வி, கலை, ஞானம் ஆகியவற்றில் முன்னேற்றம் வேண்டி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல குடும்பங்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். ஆனால் பிரம்மாவின் கதை முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அது தவறு. இந்த கோவிலின் உண்மையான அதிசயம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என இன்னும் சில காலத்திற்கு பிறகு இந்த புனித தலத்திற்கு வருகிறார் சிவபெருமான். ஆனால் அவர் வருவது தரிசனத்திற்காக அல்ல, ஒரு கொடிய தோஷத்திலிருந்து விடுபட. சிவபெருமானுக்கு என்ன ஆனது? ஏன் உலகம் முழுவதும் சுற்றிய பிறகு இந்த தலத்திற்கே வந்தார்? அந்த சம்பவம்தான் உத்தமர் கோவிலை உலகிலேயே தனித்துவமான திவ்ய தேசமாக மாற்றியது. அந்த ஆச்சரியமான வரலாற்றை பார்க்கலாம். தலபுராணத்தின்படி பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிகழ்வில்
சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை அகற்றினார் என்று கூறப்படுகிறது. அதன் விளைவாக பிரம்மஹத்தி தோஷம் அவரை தொடர்ந்து வந்தது. பிரம்மாவின் கபாலம் அவரது கரத்தில் ஒட்டியபடியே இருந்ததாக புராணம் விவரிக்கிறது. அந்த தோஷத்திலிருந்து விடுபட சிவபெருமான் பல புனித தலங்களுக்கு சென்றார். பல தீர்த்தங்களில் நீராடினார். பல யாகங்கள் நடந்த இடங்களை தரிசித்தார். ஆனாலும் அந்த தோஷம் நீங்கவில்லை. இறுதியாக அவர் வந்தடைந்தது இந்த புனித தலம். இங்கு மகாவிஷ்ணுவை முழுமனதுடன் சரணடைந்து வழிபட்டபோது அவரது தோஷம் நீங்கியது என்று தலபுராணம் கூறுகிறது. அந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறவே இன்று வரை உத்தமர் கோவிலில் சிவபெருமானுக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. இதுவே இந்த தலத்தை மற்ற திவ்ய தேசங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடுத்துகிறது. உத்தமர் கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இங்கு மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, அவர்களின் தெய்வீக சக்திகளும் ஒரே தலத்தில் அருள் பாலிக்கின்றனர். பெருமாளுடன் பூர்ணவல்லி தாயார், பிரம்மாவுடன் சரஸ்வதி தேவி, சிவபெருமானுடன் பார்வதி தேவி. இந்த அமைப்பு இந்தியாவில் மிகவும் அரிதாக காணப்படும் ஒன்று. இந்த கோவில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. படைப்பு, காத்தல், சம்ஹாரம் இவை மூன்றும் பிரிந்தவை அல்ல. உலக ஒழுங்கின் 3 அம்சங்கள். அதனால்தான் இந்த தலத்தில் மூவரும் ஒன்றாக வழிபடப்படுவது ஒற்றுமையின் அடையாளமாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலின் பெருமை இதோடு முடிவதில்லை. ஆழ்வார்கள் ஏன் இந்த தலத்தை பாடினார்கள்? சோழ மன்னர்கள் இந்த கோவிலுக்கு என்ன செய்தார்கள்? கோவிலுக்குள் பலர் கவனிக்காமல் கடந்து செல்லும் மறைந்திருக்கும் சிறப்புகள் என்ன? வாருங்கள், உத்தமர் கோவிலின் உள்ளே நுழைந்து அந்த அரிய பொக்கிஷங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கண்டுபிடிப்போம். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நம்மை வரவேற்பது பல நூற்றாண்டுகளாக நிற்கும் அந்த கல் தூண்கள். ஒவ்வொரு தூணும் எண்ணற்ற பக்தர்களின் பிரார்த்தனைகளையும் காலத்தின் சாட்சியையும் அமைதியாக சுமந்து நிற்கிறது. சற்று முன்னோக்கி நடந்தால் முதலில் தரிசனம் தருகிறார் இந்த தலத்தின் மூலவர், ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள். பக்தர்களால் உத்தமர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கும் பெருமாளின் முகத்தை ஒரு நொடி அமைதியாக பாருங்கள். அந்த சாந்தம் மனதையே அமைதிப்படுத்தும். அவரது திருக்கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம். நான் என் பக்தர்களை காக்க எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் போல் தோன்றுகிறது. பெருமாளை தரிசித்து விட்டு வெளியே வந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இன்னும் உங்களை காத்திருக்கிறது. சில அடிகள் நடந்தவுடன் நீங்கள் காண்பது பிரம்மாவின் சன்னதி. இந்தியா முழுவதும் பிரம்மாவுக்கு தனிச்சன்னதி உள்ள கோவில்கள் மிக குறைவு. ஆனால் இங்கு அவர் சரஸ்வதி தேவியுடன் அருள் பாலிக்கிறார். படைப்பின் சக்தியும் அறிவின் சக்தியும் ஒன்றாக நிற்கும் இந்த காட்சி மிகவும் அரிதானது. அதன் பிறகு இன்னும் ஒரு சன்னதி, சிவபெருமான். ஒரு பெருமாள் கோவிலில் சிவபெருமானுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? ஆம், அதுதான் உத்தமர் கோவிலின் தனிச்சிறப்பு. இந்த கோவிலில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீர்கள். எந்த சன்னதியிலும் போட்டியில்லை. பெருமாளும் சிவபெருமானும் பிரம்மாவும் ஒருவரை ஒருவர் உயர்த்தும் விதமாகவே இந்த தலம் அமைந்துள்ளது. இதுவே இந்து சமயத்தின் ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். பல பக்தர்கள் நேராக மூலவரை தரிசித்துவிட்டு வெளியேறிவிடுகிறார்கள். ஆனால் உத்தமர் கோவிலின் முழு மகிமையை உணர வேண்டுமென்றால் 3 சன்னதிகளையும் அமைதியாக தரிசிப்பது பாரம்பரியமாக சிறப்பாக கருதப்படுகிறது. அதுவே இந்த தலத்தின் முழுமையான அனுபவம். ஒரு கோவிலின் பெருமையை அதன் உயரமான கோபுரம் சொல்லலாம், அதன் பழமை சொல்லலாம். ஆனால் ஒரு திவ்ய தேசத்தின் உண்மையான பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொன்னவர்கள் ஆழ்வார்கள். உத்தமர் கோவிலும் அந்த அரிய பெருமையை பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமங்கையாழ்வார் இந்த தலத்தின் பெருமாளை மங்களாசாசனம் செய்து அவரது பரம கருணையையும் எல்லோரையும் அரவணைக்கும் இயல்பையும் பாடியுள்ளார். ஆழ்வார்களின் பாசுரங்களில் பெருமாள் ஒரு அரசன் போலல்ல, ஒரு தந்தை போல பக்தர்களை காப்பவர் என்ற உணர்வு வெளிப்படுகிறது. அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த பாசுரங்கள் இன்றும் கோவில்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. உத்தமர் கோவில் புராணக் கதைகளில் மட்டுமே வாழும் இடமல்ல. பல கல்வெட்டுகள் இந்த கோவிலின் வளர்ச்சியை பற்றி நமக்கு தகவல் தருகின்றன. சோழர் காலத்திலும் பின்னர் விஜயநகர அரசர்களின் காலத்திலும் இந்த கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பல மன்னர்கள் நிலங்களை தானமாக வழங்கியதும் நித்திய பூஜைகளுக்காக ஏற்பாடுகள் செய்ததும் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இடையறாத வழிபாட்டு மரபை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தலத்திற்கு இன்னொரு பேரும் உண்டு. பிஷாண்டார் கோவில் என்று உள்ளூர் மக்கள் அழைப்பதை கேட்டிருக்கலாம். அதற்கு காரணம் தலபுராணத்தில் கூறப்படும் சிவபெருமானின் பிச்சாடன வடிவத்துடன் தொடர்புடைய மரபுதான். இதனால் வைணவத் தலமாக இருந்தாலும் சைவ மரபுடனும் இந்த கோவில் ஆழமாக இணைந்திருக்கிறது. இன்று சமூகத்தில் வேறுபாடுகளைப் பற்றி அதிகம் பேசப்படும் நேரத்தில் உத்தமர் கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பக்தி பிரிக்காது, அது இணைக்கும். பெருமாளும் சிவபெருமானும் பிரம்மாவும் ஒரே தலத்தில் வழிபடப்படுவது இந்த ஒற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கோவிலை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது சில கோவில்கள் நம் கண்களை கவரும், சில கோவில்கள் நம் மனதை தொடும்.
ஆனால் உத்தமர் கோவில் அது நம் சிந்தனையையே மாற்றும். இந்த கோவில் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூற்றுகிறது. உலகை படைக்கும் பிரம்மாவாக இருந்தாலும், உலகை காக்கும் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும், உலகை சம்ஹாரம் செய்யும் சிவபெருமானாக இருந்தாலும், இறைவனின் முன் பணிவும் தர்மமும் தான் உயர்ந்தவை என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் கல்வி வளர்ச்சி, ஞானம், குடும்ப ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றுக்காக பிரார்த்திக்கிறார்கள். பிரம்மா, சரஸ்வதி, பெருமாள் தாயார், சிவபெருமான், பார்வதி தேவி என ஒரே தலத்தில் 6 தெய்வங்களின் அருளை பெறும் அரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாம் இன்று இந்த பயணத்தில் பார்த்தது ஒரு கோவிலின் வரலாறு மட்டுமல்ல. ஒரு சாபம் எப்படி பணிவாக மாறியது, ஒரு தவம் எப்படி அருளாக மாறியது, ஒரு பெருமாள் கோவில் எப்படி சைவமும் வைணவமும் இணையும் ஆன்மீகச் சின்னமாக மாறியது என்பதைத்தான் பார்த்தோம். அதனால்தான் உத்தமர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. பல பக்தர்கள் ஸ்ரீரங்கம் செல்லும் வழியிலேயே உத்தமர் கோவிலையும் தரிசிக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிலின் முழு பெருமையையும் அறிந்த பிறகுதான் ஏன் பல நூற்றாண்டுகளாக இந்த தலம் பக்தர்களால் போற்றப்படுகிறது என்பது புரியும். ஒரு நாள் நீங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு சென்றால் ஸ்ரீரங்கம் மட்டும் அல்ல, சில நிமிடங்கள் ஒதுக்கி உத்தமர் கோவிலுக்கும் செல்லுங்கள். கோவிலுக்குள் அமைதியாக அமருங்கள். அந்த அமைதியை உணருங்கள். ஒரே இடத்தில் மும்மூர்த்திகளின் அருளை உணரும் அனுபவம் ஏன் இத்தனை சிறப்பானது என்பதை உங்கள் மனமே உங்களுக்குச் சொல்லும். நமது 108 திவ்ய தேச பயணம் இத்துடன் முடிவடையவில்லை. அடுத்த அத்தியாயத்தில் நாம் செல்லப்போவது பல பாரம்பரிய குறிப்புகளின்படி ஸ்ரீரங்கத்தை விட தொன்மையானதாக கருதப்படும் ஒரு அற்புதமான திவ்ய தேசம். ஒரு வெள்ளைப்பாறை, ஒரு அரசன், ஒரு தெய்வீக தரிசனம், இவை ஒன்றாக இணைந்து உருவான அந்த புனித தலம் திருவெள்ளரை. அதன் மறைக்கப்பட்ட வரலாறும் பலருக்கும் தெரியாத அதிசயங்களும் அடுத்த பகுதியில். நண்பர்களே, 108 திவ்ய தேசங்களின் மகிமையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதே இந்த முயற்சியின் நோக்கம். இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த திவ்ய தேசத்தில் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.